வணக்கம் மக்களே. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேறு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை நான் அதை போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு சின்ன வெங்காயம். இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க இல்லை, ஒரு 2 பேர் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு. இப்போ எங்கள் வீட்டில் இதுதான் இருந்தது, ஸோ அதனால் நான் அதை எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மசாலா, எப்போ நம்ம போடுற மசாலா ஐட்டம் அது மட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் பொடுசாக இப்படி பொடுசாக வெட்டும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும், சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். இதையும் வெங்காயத்தில் இந்த மேலே இருக்க இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வெங்காயத்தை இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு மசாலா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் போட்டு விரவி வச்சுக்கிடுவோம். விரவி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இது டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வேலை. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம்னாலே நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அது நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் போடணுங்க. ஏன்னா நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்குழம்பு, நம்ம மிக்சர் மசாலா புளிக்குழம்பு பொடின்னு இருக்கும் அது. இதோட கொரியாண்டர் மசாலா, மல்லிப்பொடி, இந்த மாதிரி ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை போட்டுக்கணும் கொஞ்சம். அடுத்து நம்ம கடையில் அவங்க சிக்கன் மசாலா இருக்கும் கொஞ்சம், ஆச்சியில் இந்த மாதிரி மாமிஸில் ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா இருக்கும், இந்த மாதிரி சிக்கன் மசாலா அது கொஞ்சம். அது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
போட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம மசாலா நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு 2-3 நிமிஷம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நமக்கு ஊறினா கூட போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் பொரிஞ்சதும் நம்ம எப்பவும் போல் வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்ச இடத்துல வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம போடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை இப்படி தூவி விடணும். இன்னும் எண்ணெயில் டீப் ஃப்ரை ஆகாமல் இந்த மாதிரி நம்ம போட்டு இப்படி பரட்டி விட்டோம்னா சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் தட்டு வச்சு மூடி வச்சிடும். ஏன்னா அந்த ஆவிலேயே வெந்துடும். மறந்தே வச்சுருந்தோம்னா வேக நேரம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்லேயே அந்த ஆவி பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நடுவில் ஒரு தடவை இப்படி எடுத்து நம்ம லைட்டாக பரட்டி விட்டுடணும். பரட்டி விட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு நல்லா. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.